ஓகே, இப்போ நான் அந்த பேட்டர்னை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்னை நீங்கள் கிளியராக பாருங்கள். இதுதான் வந்து பேட்டர்ன். ஓகே, ஷூட்டிங் ஸ்டார்னு வாங்க. இப்போ இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்னில் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த பேட்டர்ன் தான் பார்த்தோம். இவ்வளோ தூரம் வரைக்கும் ஏறிட்டு இப்படி வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன், இது க்ளோஸு, இங்கே இருந்து மேலே ஃபுல்லாக ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்து ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு வந்திருக்காங்க. ஓப்பன் ப்ரைஸையும் தாண்டி கீழே இறங்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டைம் முடிஞ்சு போனனால க்ளோஸ் ஆகிருக்கு, இல்லைனா இன்னும் வந்து அந்த ஸ்டாக் இறங்கியிருக்கும். ஸோ அடுத்த நாள் நம்ம இறங்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். எப்போ இறங்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம்? இந்த ப்ரைஸை பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா இறங்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த பேட்டர்னுக்கு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார்னு பேட்டர்ன் சொல்லிக்குவாங்க. ஸோ என்ன இருக்குது, கண்டினியூஸாக ஏறி இருக்கா, ஏறிட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா, செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா. இப்போ இதில் என்னென்னா, பார் பெருசாக இருக்கா, இந்த பாடி பெருசாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பாடி பார் ரெண்டுமே வந்து ரெட் கலரில் தான் இருக்குது, செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது இந்த கேண்டில். செல்லிங் ப்ரெஷர்னால் நமக்கு அடுத்த நாள் என்ன நடக்கணும், தொடர்ந்து இறங்கணுன்றது ப்ரெடிக்ஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வருதா, வந்த உடனே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஏறுற மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தால் திருப்பி இறங்க ஆரம்பிக்கும். அப்படிலாம் கிடையாது. இந்த பேட்டர்ன் வந்தால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது இறங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த பேட்டர்னுடைய பேரை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம், அது என்ன பேராகனா இருக்கட்டும். பட் அந்த பேட்டர்னை பார்த்தோன்னே, அந்த கேண்டிலில் பார்த்தோன்னே அது பையிங் ப்ரெஷராக செல்லிங் ப்ரெஷராக நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஓகேங்களா. இப்போது அடுத்தது பாருங்கள், இந்த பேட்டர்ன். இப்போ மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே வந்துட்டுருக்கு, கண்டினியூஸாக இறங்கிட்டு வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையில் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கே ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிட்டு வந்திருக்காங்க. இறங்கிட்டு வந்தோடனே அதுக்கு மத்தியானத்துக்கு மேலே என்ன ஆகுது, இல்லை காலையில் அடுத்து 1 ஹவர்லேயே என்ன ஆயிருக்கும், ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்து திருப்பி க்ரௌடெல்லாம் இந்த பக்கம் ஓடி வராங்க. இந்த பக்கம் ஓடி வந்து இந்த இடத்துல ஏன் க்ளோஸ் ஆகிட்டாங்க, டைம் முடிஞ்சு போச்சு, இல்லைனா தொடர்ந்து மேலே ஓடி இருப்பாங்க. ஓகே, டைம் முடிஞ்சு போனனால இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த நாள் நமக்கு என்ன ஆகும், இதோடைய ப்ரெஷர் என்ன, செல்லிங் ப்ரெஷர், சாரி இதனுடைய ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர். செல் பண்ணிக்கிட்டே இருந்த மார்க்கெட்டில் சடனாக என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இறங்காதுன்னு சொல்லிட்டு பையிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த நாள் நமக்கு என்ன, இதோட ப்ரெடிக்ஷன் பையிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருக்கா. ஸோ அடுத்த நாள் நமக்கு மேலே தான் ஏறணும். மேலே ஏறணும்னா எப்போ என்ட்ரி பாயிண்ட்டு, இந்த கேண்டலுடைய ஹையை கட் பண்ணால் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் இப்படி என்ட்ரி ஆகும். இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். அதை தான் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஹேமர் பேட்டர்ன் வாங்க. ஏன் ஹேமர் பேட்டர்னா, இது பார்க்குறதுக்கு ஹேமர் மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்னை பார்த்தா, அதனால் ஹேமர் பேட்டர்ன். ஓகே, இப்போ சிங்கிள் பேட்டர்னில் மொத்தம் எத்தனை பேட்டர்ன் பார்த்தோம். இந்த ஃபுல் கேண்டில் வந்தால் கம்ப்ளீட்லி பையிங் ப்ரெஷர், அதாவது ஃபுல் கேண்டில் வந்து க்ரீன் கலரில் வந்தால். ஓகே, கலரும் வந்து நான் உங்களுக்கு கலர் அடிச்சிடறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போது இந்த கேண்டிலில் பார்த்துட்டிங்க, ஃபுல் கேண்டில் வந்ததுன்னா நமக்கு பையிங் ப்ரெஷர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபுல் கேண்டிலும் க்ரீனாக வந்து கொஞ்சமாக இறங்கி இருந்ததுன்னா அப்பையும் பையிங் ப்ரெஷர், அடுத்த நாளும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா க்ரௌடு கம்ப்ளீட்டாக மேலே ஓடி இருக்காங்க. 3 மணிக்கு மேலே கண்டிப்பாக வந்து நம்ம விற்றே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிறவங்க மட்டும் விற்றுருக்காங்க. ஸோ அடுத்த நாளும் வந்து நமக்கு மேலே ஏறுவதற்கான ப்ரெடிக்ஷன் தான். ஆனால் அதே 50-50 வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். நார்மலாக நான் என்ன சொல்கிறேன், எந்த கேண்டில் வந்தாலுமே அந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான், இந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்த நாள் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த பிரேக் அவுட்டை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது, இந்த பார் பெருசாக இருந்து குட்டியாக க்ரீன் இருந்ததுன்னா இது எந்த இடத்துல வருதுன்றதை நம்ம பார்க்கணும். இதனுடைய ப்ரெஷர் என்ன, செல்லிங் ப்ரெஷர். காலையில் ஃபுல்லாக ஏறிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இப்படி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மட்டும்தான் செல்லிங் ப்ரெஷர். ஓகே, நான் இது வந்து செல்லிங் ப்ரெஷர், இது வந்து நியூட்ரல், இது ரெண்டுத்துக்கும் பையிங் ப்ரெஷர். ஸோ இதில் எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பையிங் ப்ரெஷர் இருக்கா செல்லிங் ப்ரெஷர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணுறோம். முடிஞ்சிருச்சிங்களா. இப்போ டோஜி சிம்பிள் வந்தால் என்ன அப்படின்னா, பையர்ஸும் செல்லர்ஸும் கன்சாலிடேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். வாங்கினவங்க விற்கிறாங்க, விற்றவங்க வாங்குறாங்க. திருப்பியும் இந்த டோஜி சிம்பிள் வந்தால் என்ன அர்த்தம்னா, 50% ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த பேட்டர்னை. 50% ரிலையபிலிட்டினா என்னென்னா, இது வந்து அக்யூரசி வந்து 50% தான், மீதி 50% என்ன வேணாலும் நடக்கலான்னு அர்த்தம். அதனால் நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுறோம், ஹை இல்லை லோவை கட் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி பாயிண்ட் எடுக்க போகிறோம். அப்போது நமக்கு இதை கட் பண்ணி பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்க போகிறோம். அதனால் அது 50% ரிலையபிலிட்டி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. இந்த டோஜி வந்து அடுத்த நாள் எங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதைத்தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ண போகுது.
புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோஜி வந்தால் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம். இது பையிங்காக செல்லிங்கானே தெரியல. தெரியாதப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, ஏறப்போதா இறங்க போதா நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறோம், டோஜி வந்தாலே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ண போகிறோம். அடுத்த நாள் மேலே நோக்கி கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா மேலே பையிங் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அப்போ என்ன புரியுதா உங்களுக்கு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரேக் அவுட்டை பயன்படுத்திக்கணும். இதுக்கு முன்னாடி நாள் வந்து அது பையிங் ப்ரெஷராக செல்லிங் ப்ரெஷரான்றதை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இப்போ என்ட்ரி பாயிண்ட்டு உங்களுக்கு இதில் தெளிவாயிரும். அடுத்தது இதே தான் செல்லிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஈக்விட்டியில் வந்து செல்லிங் பண்ணால் இன்ட்ராடேயில் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நீங்கள் செல்லிங் பண்ணி ஹோல்டு பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் செல்லிங் பண்ணி ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான பண தேவை நமக்கு உண்டு. அதனால் ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க, செல் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெட் கலராக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபுல்லாக இறங்கிட்டு கொஞ்சோண்டு மேலே ஏறி இருக்குது அப்படின்னா அப்பையும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். 50-50 இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த நாள் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் முடிவே எடுக்க போகிறோம். ஓகே, எல்லாத்துக்கும் கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கீழே அடுத்து போக போதா அப்படின்றத வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த இடத்துல இங்கே பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அப்படின்றப்போ இது புல்லிஷா பியரிஷா என்ன ப்ரெஷர் இருக்குன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த நாள் நம்ம அதுக்கு தயாரான செட்டப் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும், எந்த இடத்துல வந்து என்ட்ரி பாயிண்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் எங்கே போட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பையிங் செல்லிங் ப்ரெஷர், இதுவும் செல்லிங் ப்ரெஷர், இது 50-50, இது வந்தால் வந்து ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது செல்லிங் ப்ரெஷர் இல்லை, இதுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருச்சிங்களா உங்களுக்கு? ஸோ ரெண்டு பக்கமே சின்ன சின்னதாக வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியாக வந்தால் அதுக்கு கன்சிடர் பண்ண வேணாம். ரியல் பாடி எது மெஜாரிட்டி இருக்கோ அதை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த மெஜாரிட்டியான பாடி கலர் சைஸ் என்னவோ அதை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தால் போதும். ஸோ இப்போ மொத்தம் வந்து இந்த சிங்கிள் பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் வந்தாலும் நீங்கள் அடுத்த நாள் ப்ரெடிக்ஷன் பண்ணுவீங்களா, ஓகே, அடுத்த நாள் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி என்ட்ரி பண்ணுவீங்களா, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். கிட்டத்தட்ட மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் முடிச்ச மாதிரி, மொத்த கேண்டில் ஸ்டிக்ஸையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண மாதிரி. ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்ல முடியாது, கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து மற்ற எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த டபுள் பேட்டர்ன் ட்ரிபிள் பேட்டர்ன் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதில் வந்து எப்படி நம்ம பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் எடுக்க போகிறோன்றதையும் பார்க்க போகிறோம். அது எல்லாத்துக்குமே இந்த சிங்கிள் பேட்டர்ன் வந்தால் உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ இந்த சிங்கிள் பேட்டர்னுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை தெளிவாக இப்பயே பார்த்துக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்தது டபுள் பேட்டர்ன் ட்ரிபிள் பேட்டர்ன் உங்களுக்கு புரிய வரும். ஓகே.